மகா மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, அது பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் சார்? மகாமிருத்யுஞ்சயம் மகாமிருத்யுஞ்சயன்றது சிவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஹோமம். இந்த ஹோமம் ரீலைஃப் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தோழ்ந்து போயிடுறோம், நம்மளால் வலுவாக இல்லாமல் ஆயிடுறோம், நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எந்த காரியமும் தடையாக இருக்குது, செயல் செய்ய முடியல, ஒரு வீட்லேயே உட்காந்துருக்கோம், வெளியே போக முடியல, எங்கே போனாலும் தடை வருது. அந்த தடையை நீக்கக்கூடிய வழிகள், யாரோ இதை பண்ணிட்டாங்க, யாரோ இது பண்ணுறாங்க, மனசில் ஒரு குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு கற்பனைகள், அப்படி பண்ணக்கூடிய நிலைமை மனுஷனுக்கு ஏற்படுறப்போ அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கணமரியை பண்ணிவிட்டு மகாமிருத்யுஞ்சய ஹோமத்தை பண்ண சொல்ல பெரிய பலன்கள் கிடைக்கும். ரீலைஃப், இந்த ரீலைஃப் அப்படியே அவங்கள மாற்றி அமைக்கும். எப்படி புத்துணர்வோடு இருந்தாலும் அந்த புத்துணர்வு கொடுத்த உடலில் அவங்க செயல்பாடை மாற்றக்கூடிய தன்மை இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு உண்டு. இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி மாறும், வீட்லேயும் செயல்பாடுகள் மாறும், அந்த எனர்ஜியை உருவாக்கி கொடுக்கும். புது எனர்ஜி, அதாவது ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க, இந்த குழப்பத்தில் விடை கிடைக்காமே இருக்கும். அண்ட் ஆன்சர் உடனே கிடைக்கிறது இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமத்தில் மட்டும்தான் கிடைக்கும். முழுக்க முழுக்க இது சிவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு இது. அது இல்லாமல் உடல் தேகங்கள், இந்த உடல் தேகங்கள் ஆரோக்கியப்படும். உடல் தேகங்கள் நல்லாயிருக்கும். மருத்துவத்தில் போவாங்க, நிறைய செக் பண்ணுவாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வரும். இவங்க எந்த இதை நல்லா தான் இருக்காங்க, ஆனால் தேகம் அவங்களுக்கு இது பண்ணல அப்படின்றப்ப அந்த தேகத்தோட டெவலப்மெண்ட் உருவாகும். அந்த தேகத்தை வழி பண்ணணும், செயல்பாடு பண்ணுறதுக்கு வருவாங்க, நம்ம செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் மாறக்கூடிய தன்மை இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு இருக்குன்றதை சொல்லலாம்.